வெல்கம் வியூவர்ஸ். அது நவம்பர் 13, 2022 அமெரிக்கா. சரியா காலையில 11:58 மணிக்கு மாஸ்கோல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல ரொம்பவே பதட்டத்தோட பேசின ஒரு பெண் தான் கூட தங்கி இருந்த சக நண்பர்களான 4 பேரை ரொம்பவே கொடூரமான முறையில ஒருத்தன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு ஷாக்கான போலீஸும் உடனடியா அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. சம்பவ இடமான அந்த அபார்ட்மெண்ட்ல ஃப்ளோருக்கு 2 பெட்ரூம் அப்படின்னு மொத்தம் 3 ஃப்ளோர் இருந்திருக்கு. இதுல முதல் ஃப்ளோர்ல இருந்த ஒரு பெட்ரூம்ல 2 பேருடைய இறந்த உடலும், இரண்டாவது ஃப்ளோர்ல இருந்த ஒரு பெட்ரூம்ல 2 பேருடைய இறந்த உடல் அப்படின்னு ரொம்பவே கொடூரமான முறையில கத்தியால குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்கிற அவங்க 4 பேருடைய சடலத்தையும் பாக்குறாங்க. இப்ப உடனடியா கேஸ ஃபைல் பண்ணி ஃபாரன்சிக் டீம் அங்க வர சொல்லி சம்பவ இடத்துல இருக்கிற எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது 911க்கு கால் பண்ண சக ரூம்மேட்ஸான டிலன் மோர்டன்சன் மற்றும் பெத்தனி ஃபங்க் கிட்ட அப்படி இவங்க 4 பேருக்குமே நைட்டு என்னதான் நடந்துச்சு, அவங்களை அப்படி கொடூரமா கொன்னது யாரு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. மயிரிலேல உயிர் தப்பிய அந்த ரூம்மேட்ஸும் அந்த கொடூர கொலையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் டீமுக்கு கிடைச்சது ஒரே ஒரு எவிடன்ஸ் தான். அதை வச்சு போலீஸ் எப்படி கில்லரை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கில்லர் சம்பவ இடத்துல என்ன எவிடன்ஸை விட்டுட்டு போனா இவங்க 4 பேரையுமே கில்லர் கொலை பண்றதுக்கு காரணம் என்ன, போலீஸ் அந்த கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு அமெரிக்காவுடைய ஃபேமஸ் ஆத்தர் மற்றும் ஜேர்னலிஸ்டான ஹார்வர்ட் ப்ளூம் போன மாசம் ஜூன் 25ஆம் தேதி அன்னைக்கு எ ரெக்யூம் ஃபார் தி ஐடஹோ ஸ்டூடெண்ட்ஸ் மர்டர்ஸ் அப்படின்னு ஒரு புக்கையே பப்ளிஷ் பண்றாரு. இப்படி 2022, 2023ல அமெரிக்காவுடைய மூளை முடுக்கெல்லாம் பேசப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு கதையை கேட்டு அதுல தொலைஞ்சு போகிறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குக்கி எஃப்எம்ல அந்த மாதிரி ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் நிறையவே இருக்கு. அதுவும் மூன்றாம் சக்தி அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் ஒவ்வொரு கேரக்டரையும் டெவலப் பண்ற விதம் கண்டிப்பா உங்களோட சீட் எஜ்ல உட்கார வைக்கும். கண்ணை மூடிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். ஸ்டோரி கேட்க கேட்க அந்த இமேஜினேஷன் உங்களுடைய மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி சஸ்பென்ஸ்ஃபுல், த்ரில்லர், ரொமான்டிக் டேல்ஸ், ஃபேண்டசி, அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு பல ஜான்ரால எக்கச்சக்க ஆடியோ புக்ஸ் குக்கி எஃப்எம்ல இருக்கு. 10,000 மணி நேரத்துக்கும் அதிகமான வேற எங்கேயுமே இல்லாத யூனிக் ஸ்டோரிஸும் குக்கி எஃப்எம்ல இருக்கு. குக்கி எஃப்எம் இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. சோ இப்பவே டவுன்லோட் பண்ணி அடுத்த 7 நாட்களுக்கு ஃப்ரீயா எல்லா புக்ஸையுமே கேளுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கி எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. அமெரிக்காவுடைய ஐடஹோ ஸ்டேட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் போலவே பள்ளி படிப்பை முடிச்சுட்டு பல கனவுகள் மற்றும் லட்சியத்தோட தங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை தொடங்கினவங்க தான் 21 வயதான மேடிசன் மோகன், 20 வயதான ஜானா கேனோடல், 21 வயதான கேலி கான்கால்வர்ஸ், 20 வயதான ஈத்தன் சேப்பன், 20 வயதான டிலன் மோர்டன்சன் மற்றும் 20 வயதான பெத்தனி ஃபங்க். இவங்க 6 பேருமே வெவ்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்தாலுமே இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா யூனிவர்சிட்டிக்கு கொஞ்ச நேரத்திலேயே ரீச் ஆகுற மாதிரி கொஞ்ச தூரத்திலேயே ஒரு 3 ஃப்ளோர் அபார்ட்மெண்ட் ரெண்டுக்கு எடுத்து 6 பெட்ரூம் இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த வயசுக்கே உரிதான உற்சாகத்தோட ஒரு பக்கம் ஸ்டடீஸ் அதோடைய கோல் அப்படின்னு, மறுபக்கம் டான்ஸ், பார்ட்டி, கிளப் அப்படின்னு 6 நண்பர்களுமே ஒரு குடும்பம் மாதிரி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணது போலவே நவம்பர் 12, 2022 அன்னைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான மெடிசன் மற்றும் கேலி 2 பேருமே இடாஹோ ஏரியால இருக்கிற அவங்க யூனிவர்சிட்டியில படிச்சுட்டே பார்ட் டைமா வேலை பார்த்த கார்னர் கிளப்ல நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்ச பார்ட்டியை என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு நடந்தே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த இடத்துல இருந்து சரியா இரவு 1:30 மணிக்கு நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி போற வழியில் இருந்த ஒரு ஃபுட் ட்ரக்ல 1:41
மணிக்கு சாப்பாடு எல்லாமே வாங்கியிருக்காங்க. இது பின்னாட்கள்ல அந்த ஃபுட் ட்ரக்ல இருந்த சிசிடிவி கேமரா மூலமா தெரிய வருது. அப்படி அவங்க ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ரவுண்ட்ஸ்ல இருந்த போலீஸும் இவங்களை பார்த்து இந்த நேரத்துல எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொன்ன ரெண்டு பேரையுமே அன்டைம்ல இப்படி போறது சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லி 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு கேபை புக் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி மேடிசன் மற்றும் கேலி மிட் நைட் சரியா 1:56 மணிக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. இன்னொரு பக்கம் கப்புளான ஈத்தன் மற்றும் ஜெய்னா அதே ஏரியால இருக்கிற இன்னொரு கிளப்ல பார்ட்டி பண்ணிட்டு ஜாலியா ஊர் எல்லாமே சுத்திட்டு மிட் நைட் சரியா 1:45 மணிக்கு ரீச் ஆயிருக்காங்க. அதோட இன்ட்ரோல 911க்கு கால் பண்ண ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுமே நைட் 1 மணிக்குள்ள அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. காலையில போலீஸ்க்கு கால் பண்ண இந்த ரெண்டு பேருமே கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கப்புளான ஈத்தன் மற்றும் ஜெய்னாவும் ரெண்டாவது ஃப்ளோர்ல ஃப்ரெண்ட்ஸான மேடிசன் மற்றும் கெய்லி அப்படின்னு இந்த 4 பேருமே இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்பவே கொடூரமான முறையில சாக போறோம் அப்படிங்கிற எதுவுமே தெரியாம எப்பவும் போல நிம்மதியா தூங்க போயிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி இந்த 6 பேர்ல எஞ்சி உயிரோடு இருக்கிற அந்த 2 பேரான டிலன் மற்றும் பெத்தனி ஃபங்க் மூலமா காலையில 11:58 மணிக்கு 911க்கு ஒரு கால் வருது. கேஸ் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் முதல்ல அவங்க 4 பேருடைய உடலையுமே மீட்டு வாஷிங்டன்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க 4 பேருடைய உடலையுமே அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் இந்த கொலை சரியா விடியற்காலை 4 to 4:25 தான் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னும் அதே போல கில்லர் தன்னுடைய விக்டிம்ஸ கத்திய வச்சு பல முறை குத்தி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. கில்லர் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியுமே யூஸ் பண்ணல. அதோட அங்கிருந்த எந்த ஒரு பொருளுமே திருட்டு போகாததை வச்சு கண்டிப்பா இது ஒரு சைக்கோ கில்லர் மர்டரா தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்றாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த ஃபாரன்சிக் டீமுக்கோ அப்போ சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஆனா அந்த கிரைம் சீனை தரவா செக் பண்றப்பதான் கில்லர் கொலை பண்ண யூஸ் பண்ண அந்த கத்தியுடைய உரைய பதட்டத்துல அவனுக்கே தெரியாம விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச அந்த உரையை வச்சு பார்க்கும் பொழுது அது ஒரு மிலிட்டரி ஸ்டைல் கேபர் நைஃப் அப்படிங்கறதையும் இது கொல்லப்பட்ட மேடிசன் மற்றும் கெய்லியுடைய பெட்டுக்கு பக்கத்துல இருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. அத ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி பார்க்கும் பொழுது இந்த கத்தியுடைய உரையில் இருந்த பட்டன்ல இருந்து ஒரு ஆணுடைய டிஎன்ஏ சாம்பிள் ஐடென்டிஃபை பண்றாங்க ஃபாரன்சிக் டீம். இந்த டிஎன்ஏவை டேட்டாபேஸ் ஃபேமிலி ட்ரீ கூட கம்பேர் பண்ணி யாரோடையாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா கில்லருடைய டிஎன்ஏ சாம்பிள் யாரோடையுமே மேட்ச் ஆகலன்னு தெரிய வருது. இப்ப 911க்கு கால் பண்ண விக்டிம்ஸ் உடைய ரூம்மேட்ஸ் ஆன டிலன் மோர்டன்சன் மற்றும் பெத்தனி ஃபங்க் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு டிலன் சொன்ன விஷயங்கள் இதுதான். நைட்டு ஒரு 4:15 4:30 மணிக்குள்ள இருக்கும். தூங்கிட்டு இருந்த எனக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஜெய்னா கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எதுவுமே இருக்காது அப்படின்னு தூங்க போயிட்டேன். ரெண்டாவது டைம் ரொம்பவே சத்தமா அவ கத்தி அழுகிறதும் அவ வளர்த்திருந்த நாய் குறைக்கிற சத்தமும் எனக்கு தெளிவா கேட்டுச்சு. என்னாச்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் கதவை திறந்தப்ப இது வரைக்குமே நான் கேட்காத ஒரு ஆணுடைய குரல்ல இட்ஸ் ஓகே ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ அப்படின்னு ஜெய்னா கிட்ட யாரோ சொல்லிட்டு இருந்தது எனக்கு கேட்டுச்சு. எனக்கு அங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் பயத்துல ரூம்குள்ளேயே போய் டோரை சாத்திக்கிட்டேன். அதிலிருந்து சில நிமிடங்கள்ல என்ன ஆனாலுமே பரவாயில்ல அப்படின்னு 3வது முறை நான் கதவை திறந்தப்பதான் கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்கிற ஒரு நபர் எனக்கு முன்னாடி என்ன கிராஸ் பண்ணி கிச்சன்ல இருக்கிற ஸ்லைடிங் கிளாஸ் டோரை நோக்கி வேகமா போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவன் தப்பிக்கிற அவசரத்துல என்ன கவனிக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன்னா எங்க திரும்ப வந்து என்ன கொன்னுடுவானோ அப்படின்னு பயத்துல நான் மறுபடியுமே டோரை லாக் பண்ணிட்டு உள்ளேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவன் பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னும் அவனுடைய வாய் மற்றும் மூக்க கவர் பண்ற மாதிரி மாஸ்க் போட்டுட்டு இருந்தான் அப்படின்னும் ஆனா அவனுடைய ஐப்ரோஸ் ரொம்பவே திக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட போலீஸ் காலையில 4:30 மணிக்கு இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்ற நீங்க எதனால காலையில 11:58 வரைக்குமே கால் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டிலனோ அவன் வெளியே நின்னுட்டு என்னையே கவனிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. வெளியில போனா என்னையும் கொன்னுருவான் அப்படின்னு பயந்துட்டேன். அந்த பயத்திலிருந்து வெளியே வந்து 911க்கு கால் பண்றதுக்கே அவ்வளவு நேரம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. டிலன் சொன்ன மாதிரியே பக்கத்து வீட்டு கேமரால சரியா 4:17க்கு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து யாரோ ஒரு லேடி கத்துறதும் கூடவே ஒரு நாய் விடாம குறைக்கிறதையும் போலீஸ் நோட் பண்றாங்க. அடுத்ததா அந்த ஏரியால சுத்தி இருக்கிற செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ்க்கு 2013 மாடல் ஒயிட் ஹுண்டாய் கார் ஒண்ணு கொலை நடந்த நேரத்துக்கு முன்னாடி இருந்து அதாவது 3:30 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் விக்டிம்ஸ் தங்கி இருந்த அந்த அபார்ட்மெண்ட்டை 3 முறை கிராஸ் பண்ணி போயிருக்கிறதையும் கொலை நடந்ததா சொல்லப்படுற அந்த நேரத்துல சரியா 4:25க்கு
ரொம்பவே வேகமா அந்த ஒயிட் கலர் கார் அந்த அபார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணி போறது செக்யூரிட்டி கேமரால கேப்சர் ஆயிருக்கிறத பாக்குறாங்க. அந்த கார் எந்த வழியில எல்லாம் போயிருக்கு அப்படின்னு செக்யூரிட்டி கேமரா மூலமா ட்ரேஸ் பண்ண போலீஸால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த காரை எந்த ஒரு செக்யூரிட்டி கேமராலையும் ட்ரேஸ் பண்ண முடியாம போகுது. இதுக்கப்புறமா கேஸ்ல எந்தவித முன்னேற்றமும் இல்லாம ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா போலீஸ் நவம்பர் 19 அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. அதுல இவங்க அதாவது போலீஸ் தரப்புல இருந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் அப்புறம் ஒரு மெயில் ஐடியை அபிஷியலா வெளியிட்டு பொதுமக்களுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் மற்றும் க்ளூவை இதன் மூலமா தெரிவிக்க சொல்றாங்க. இப்படி டிசம்பர் 5க்குள்ள 2600 இமெயில் டிப்ஸும் 2700 போன் கால்ஸும் 1000 டிஜிட்டல் மீடியா சப்மிஷன்ஸ் அப்படின்னு பொதுமக்கள் மூலமா போலீஸ் டீமுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அடுத்ததான் அந்த காருடைய டீடைல்ஸை கலெக்ட் பண்ண போலீஸ்க்கு அந்த கார் 28 வயதான பிரையன் கிறிஸ்டோபர் அப்படிங்கிற பெயர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப போலீஸுடைய சந்தேகமும் ஒட்டுமொத்த கவனமும் முழுசா பிரையன் மேல திரும்ப ஆரம்பிக்குது. கொலை நடந்த நேரத்துல பிரையன் எங்க இருந்திருப்பாரு அப்படிங்கிற அளவைய செக் பண்ணதுல சரியா மிட்நைட் 2:47 மணிக்கு கொலை நடந்த இடத்துல இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற புல்மேன் சிட்டியில மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதும் அதுக்கப்புறமா சரியா 4:48 மணிக்கு இடாஹோ பக்கத்தில் இருக்கிற பிளைன் அப்படிங்கிற சிட்டியில மொபைல் சுவிட்ச் ஆன் ஆனதையும் அதோட 2022 ஜூன் மாசத்திலிருந்து கொலை நடந்த நவம்பர் மாசம் வரைக்குமே கிட்டத்தட்ட 12 முறைக்கு மேல விக்டிம்ஸ் உடைய லொகேஷன்ல இருக்க செல்போன் டவர்ல பிரைனுடைய மொபைல் பிங் ஆனதை இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலுமே அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த எவிடன்ஸ் போதாது இல்லையா? சோ சாலிடான ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ற வரைக்குமே பிரையனை தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரையன் ஒரு முறை தன்னுடைய கார்ல போயிட்டு இருக்கும்போது காரை செக் பண்ற மாதிரி காரை ஸ்டாப் பண்ண போலீஸ் எங்க போயிட்டு வரீங்க, காருடைய ப்ரூஃப் எல்லாமே எடுங்க அப்படின்னு கேக்குறப்ப போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவங்க கேட்ட ப்ரூஃப் எல்லாமே எடுத்து காட்டுறப்ப டிலன் சொன்ன மாதிரியான அடையாளத்தோட அதாவது ஐப்ரோஸ் ரொம்பவே அடர்த்தியோட பிரையன் ரொம்பவே கூலா எந்தவித பதட்டமுமே இல்லாம போலீஸ் கிட்ட பேசுறத போலீஸ் கவனிக்கிறாங்க. இதுக்கப்புறமா பிரையனுடைய வீட்டையுமே தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த போலீஸ் பிரையன் கையில சர்ஜிக்கல் கிளவுஸை போட்டுட்டு பக்கத்து வீட்டு ட்ராஷ் பாக்ஸ்ல குப்பைகளை கொட்டுறதையும் மேலும் அந்த ஒயிட் காரை அடிக்கடி ஒரு இன்ச் விடாம உள்ளேயும் வெளியும் வாஷ் பண்றதையும் பாக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் அப்படி கொட்டப்பட்ட குப்பையில இருந்து ஒரு ஐட்டத்தை கலெக்ட் பண்ணி அதை சம்பவ இடத்துல கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள் கூட டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் எஸ், போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே சம்பவ இடத்துல கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிளும் பிரையனுடைய டிஎன்ஏ கூட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. இந்த ஒரு சாலிட் எவிடன்ஸ்க்காக வெயிட் பண்ண போலீஸ் இனியுமே கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம கொலை நடந்து 47 நாட்களுக்கு அப்புறமா டிசம்பர் 30ஆம் தேதி பிரையனை அவனுடைய வீட்டுல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப அவனுடைய வீட்டை செக் பண்ண போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்ச கேபார் நைஃப் உடைய உரையை சேர்ந்த கேபார் நைஃப், ஒரு பிஸ்டல், டிலன் சொன்ன மாதிரி ஃபேஸ் மாஸ்க், இது எல்லாத்தையுமே பிரையனுடைய ரூம்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது பிரையன் கிட்ட அவனுடைய வீட்டுல வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போலீஸ்க்கு அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. போலீஸ் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்கான். கோர்ட்ல வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த 4 கொலைய நான் பண்ணல அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே போல பிரையனுடைய அட்வொகேட் கொலை நடந்ததா சொல்லப்படுற அந்த நேரத்துல பிரையன் எப்போதுமே டிரைவிங் போறது வழக்கம். அதே போலதான் கொலை நடந்ததா சொல்லப்படுற அன்னைக்குமே அந்த பக்கமா டிரைவிங் போயிருக்காரு. இதை வச்சு எப்படி இவர்தான் கில்லர் அப்படிங்கறத சொல்ல முடியும் அப்படின்னு வாதாட ஆரம்பிக்கிறாரு. ஆனா கிரைம் சீன்ல இருந்த டிஎன்ஏ பிரையனுடைய டிஎன்ஏ கூட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆனதால ஜூன் 26, 2025க்கு அடுத்த ஹியரிங் தள்ளி வைக்கிறாங்க கோர்ட். இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே கொலைக்கான எந்த ஒரு ரீசனும் ஆதாரப்பூர்வமா சொல்லப்படல அப்படின்னாலும் இந்த கேஸை விசாரிச்ச இன்வெஸ்டிகேட்டர்ஸ், வாலண்டியர்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு டைம் லைனை கிரியேட் பண்ணி இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு தியரியை சொல்றாங்க. அப்படி இந்த மர்டர் கேஸ்ல சொன்ன ஒரே ஒரு தியரி இதுதான். கிரிமினாலஜி டிகிரி ஹோல்டரான பிரையன் ரொம்பவே தனியா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னும் யாருக்கிட்டையுமே அவ்வளவா பேச மாட்டான் அப்படின்னும் அவன் படிச்ச அவன் வேலை பார்த்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாஃப் சொல்றாங்க. கொலை நடந்த சில மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அவனுடைய சோசியல் மீடியா போஸ்ட்ல ஒரு கொலையை எப்படி பண்றது, அப்படி கொலை பண்ணா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட் தான் போட்டுட்டு இருந்திருக்கான். இப்படி ரொம்ப நாளாவே யாரையாவது கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல இருந்த பிரையன் அந்த ஏரியால காலேஜுக்கு போயிட்டே வேலை பார்த்துட்டு இருந்த மேடிசனை பார்த்து அவங்கள டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிருக்கான்.
மேடிசனை கொலை பண்றதுக்கு தக்க சமயம் பார்த்து காத்துட்டு இருந்தவன் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான். சம்பவம் நடந்த நவம்பர் 13 அன்னைக்கு மேடிசனை பார்ட்டி கிளப்ல பார்த்தவன் இன்னைக்கு எப்படியாவது அவங்கள கொலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டை சுத்திட்டே இருந்திருக்கான். சரியா 4 மணிக்கு முன்னாடியே அந்த அபார்ட்மெண்ட்குள்ள கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்லைடிங் டோர் வழியா உள்ள வந்து மேடிசன் எங்க அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ளோரா போய் தேடுறப்ப அப்படி செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ரூம்குள்ள என்டர் ஆகுறப்பதான் மேடிசன் தன்னுடைய ஃப்ரெண்டான கேலி கூட இருக்கிறத பார்த்து ஷாக் ஆனவன் 2 பேரையுமே கொன்னுடலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரையன் அவன் வச்சிருந்த கத்தி எடுத்து மேடிசனை காட்டு மிராண்டித்தனமா குத்த ஆரம்பிக்கிறான். தங்களால முடிஞ்ச வரைக்குமே போராடின மேடிசன் மற்றும் கேலி வெறி பிடிச்ச மாதிரி கத்தியால குத்திட்டு இருந்த அவனுடைய தாக்குதலை தாங்க முடியாம இறந்து போறாங்க. அந்த நேரம் பார்த்து நமக்கு இங்க எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோவோ அதே போல அங்க டோர் டேஷ் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல ஃபுட் ஆர்டர் போட்டுட்டு அதை ரிசீவ் பண்றதுக்கு சரியா 4 மணிக்கு ஜேனா மெயின் டோர் கிட்ட போயிருக்காங்க. இப்ப பிரையன் சரியா 3rd ஃப்ளோர்ல இருந்த மேடிசன் மற்றும் கேலியை கொன்னுட்டு ஸ்டெப்ஸ்ல இறங்கி கீழே போகிறதுக்கும் ஜேனா சரியா ஆர்டரை ரிசீவ் பண்ணிட்டு ஸ்டெப்ஸ் மேல ஏறி மேல வர்றதுக்கும் கரெக்டா இருந்திருக்கு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் நேரா பாத்துக்கிறாங்க. இப்ப பிரையன் எங்க நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு ஜேனாவையும் கொன்னுடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்களையுமே கத்தியால குத்த ஆரம்பிக்கிறான். தன்னுடைய உயிருக்காக கத்த ஆரம்பிச்ச ஜேனாவுடைய சத்தத்தை கேட்டு ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஈத்தன் பதறி போய் ரூமை விட்டு வெளியில வராரு. இத கவனிச்ச பிரையன் இப்ப தன்னை பார்த்த ஈத்தனையும் கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களையுமே கத்தியால குத்தியே கொடூரமா கொலை பண்றான். இந்த டைம்ல தான் இன்ட்ரோல நம்ம பார்த்த மாதிரி சத்தம் கேட்டு வந்த டிலன் அந்த கில்லரை பார்த்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் அவங்களுடைய தியரியை சொல்லி முடிக்கிறாங்க. இந்த தியரியை அடிப்படையா வச்சுதான் அமெரிக்காவுடைய ஃபேமஸ் ஆத்தர் மற்றும் ஜேர்னலிஸ்டான ஹாவர்ட் ப்ளூமும் ஒரு புக்கையை பப்ளிஷ் பண்ணிருக்காரு. இப்போதைக்கு பரோல் இல்லாம ஜெயில இருக்கிற பிரையனுக்கு அடுத்த வருஷம் ஜூன் 26, 2025 அன்னைக்கு தான் இந்த கேஸ்ல அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கறது தெரிய வரும். சோ மை டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.